வணக்கம். மலர்களால் மலர்வோம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற மலர் தீர்வு ராக் ரோஸ். இந்த மலர் தீர்வு பொதுவா பயத்துக்கு கொடுக்கக்கூடிய தீர்வா இருக்கு. இதுல ரொம்ப குறிப்பா இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய குறைந்த அலைவரிசை முழுவதுமே அதிர்ச்சியான சம்பவங்கள் இல்லை அதிர்ச்சியான விஷயங்களை கேட்கும்போது நிலை குலைந்து போயிடுவாங்க. ரத்தத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க. பரிசோதனைக்கு போகிறதுனா பயப்படுவாங்க. இவங்க எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு சின்ன அதிர்வுக்கு கூட மயக்கம்லாம் போட்டு விழுந்துருவாங்க. பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி அதை நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்ட மாதிரி பயப்படுவாங்க. ஏதோ ஒரு காத்தடிக்கிறதுக்கெல்லாம் பேய் வந்துருச்சோ பிசாசு வந்துருச்சோன்ற மாதிரி பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டு பயப்படுவாங்க. அப்புறம் தூக்கத்தில் அலறி அடித்து கனவு கண்ட மாதிரிலாம் யோசிச்சுட்டு எந்திரிக்கிறது. அப்புறம் விபத்தை நேரில் பார்த்துட்டு அதை மறக்க முடியாமல் அந்த பாதிப்புனால கவலைப்படுறவங்க. இவங்க அதிகமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ரொம்ப எனக்கு அவஸ்தையாக இருக்குது, ரொம்ப நரக வேதனையாக இருக்குது, இந்த பார்த்தாலே மனசே நல்லா இல்லை, கன்றாவியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க பாம்பு கடிச்சிருச்சோ அப்படின்லாம் நினச்சி அந்த பயத்துலலாம் உயிரிழந்த சம்பவம்லாம் நடந்திருக்கும். இப்போ தண்ணி நிறைய இடத்துல தேங்கி நிற்கிது, சாக்கடை மாதிரி நிற்கிது. அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் ராக் ரோஸ் அப்படிங்கிறத வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த தீர்வை அங்கே தெளித்து விட்டாலும் அந்த இடத்துல இருக்கிற அந்த பர்டிகுலர் அந்த அவஸ்தையான விஷயம், அந்த பார்க்கவே முடியாத இருக்கிற அந்த தன்மை மாறி அந்த இடம் சரியாகும். இந்த ராக் ரோஸ் மனிதர்களுடைய உயர்ந்த அலைவரிசை தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிதானமாக யோசிச்சு முடிவெடுப்பாங்க. நெருக்கடியான நேரத்தில் கூட நிலை குலையாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க ரொம்ப இவங்களோட செய்கிற ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக பயம் இல்லாத ஒரு வீரத்தீரமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மனநிலையில் குழந்தைகள் பாதிக்கப்படுறது எப்போ பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் சண்டை போட்டுட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துட்ருக்கிறத பார்க்கும்போது அதனால இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த குழந்தைங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்கிற தைரியம் இல்லாமல் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ராக் ரோஸ் கொடுக்கலாம். ராக் ரோஸ் பயன்படுத்தி பாருங்கள். ராக் ரோஸ் மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி தீர்வு இருந்தது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. நன்றி கவி.